வெல்கம் டு வி ஷேர் சேனல். எங்களுடைய அன்பான அறப்பகிர்வுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். பெண்களுக்கு சரியான உரிமைகள் கொடுக்கப்படவில்லை, அதனால் நடக்கக்கூடிய அநீதிகள் பற்றியெல்லாம் பார்க்கிறோம். நம்ம இப்போ பார்க்குறோம், நம்ம தமிழ்நாடு எத்தனையோ விதங்களில் பெண்களுக்கு சொத்துரிமை எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நம்முடைய பெரியார்களுடைய காலத்திலிருந்து ஆரம்பித்து அடுத்து அது பெரியார் கொண்டு வந்த தீர்மானத்தை 1929 பெரியார் கொண்டு வந்த தீர்மானத்தை சட்டமாகவே வடிவமைத்து 1989 அனைவருக்கும் சம உரிமை, அதாவது பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு என்கின்ற அந்த ஒரு நிலைக்கு கொண்டு வந்ததற்கு பின்பு இப்பொழுது நாம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சொல்லப்போனால் திராவிட மாடல் என்றெல்லாம் இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் மற்ற மாநிலங்களை விட இப்பொழுது நாம் எந்த விதத்தில் நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம், எந்த விதத்தில் நாம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? வில்லியம்ஸ், இப்போ நீங்கள் இதை சொல்லும்போது எனக்கு புதுசாக ஒன்று ஞாபகம் வருது. உண்மையிலேயே வீட்டில் வேலை செஞ்சு அவங்க இருந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், அவங்கள கௌரவிக்கிறதுக்கு நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அது தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்குமெல்லாம் ஒரு கேஸ் போய் இந்த டொமஸ்டிக் தொழிலாளியாகவே தான் பெண்கள் இருக்கிறாங்க, வீட்டு பணியாளராக தான் அவங்க இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு கணவன்மார்கள் குடும்பத்தை கவனித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவங்களுக்கு ஒரு சம்பளத்தையே கொடுக்கணும், அதுக்கும் ஒரு குறைந்தபட்ச ஊதியம் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு உச்சநீதிமன்றத்தில் அது ஒரு கேஸு முடிவே ஆகிடுது. ஆனால் நாட்டு நடப்பில் பார்த்தீங்கன்னா அப்படி யாராவது ஒரு புருஷன் இந்த வீட்டை கவனிச்சிக்கிறதுக்காக இந்த ஒரு 5000 ரூபாய் வச்சுக்கோ, 10,000 ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அப்படி கொடுத்தா அவன் சம்பளமே பத்தாது. இன்றைக்கும் அவங்க எப்படி என்ன நிலைமையில் இருக்கிறாங்க, ஒரு சம்பார்த்தனை கணவன் தான் சம்பாரித்து கொண்டு வந்து கொடுக்கணும், வீட்டுக்கு கொடுக்கணும், அதை வச்சு தான் குடும்பம் நடத்தணும் அப்படிங்கிற நிலைமை இருக்குதுன்னா பல சந்தர்ப்பங்களில் அது பத்தாததாகவும் இருக்குது. இதற்குள்ளாக தான் அவங்க சில மிச்சம் பிடிச்சி அவங்க குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கிற இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு உரிமை தொகை அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் நமது அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டது. இது அந்த வீட்டை காப்பாற்றுறதுக்கும் வீட்டுக்கு தேவையான செலவுகளெல்லாம் செய்கிறதுக்கு இந்த மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. மாதம் 1000 ரூபாய் கொடுக்குற விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. அந்தந்த ஏழை மக்களுக்கு, அதை நம்பி இருக்கிறவர்களுக்கு புருஷனுடைய சம்பார்த்தனை வந்தால் அந்த சம்பார்த்தனையில் நம்ம ஏதாவது சேவ் பண்ணி தான் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு அந்த உரிமை தொகை 1000 ரூபாய் சாதாரண விஷயமே கிடையாது. அதனால் பிள்ளைங்க சொல்கிறாங்க, நிறைய இடத்துல அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு மருந்து வாங்க வேண்டியது இருக்குது, சில விஷயங்களை பிள்ளைங்களுக்காக பண்ண வேண்டியது இருக்குது. பெண்களிடம் பணம் இருந்தது அப்படின்னா அதை அவங்களுக்காக செலவு பண்ணிக்கிறாங்க. அது பிள்ளைங்களுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் அப்பா அம்மாவுக்கு மருந்து வாங்குறது, அப்பா அம்மாவை போய் பார்க்குறது, இப்படி தான் விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தேவைக்கு இன்னொருத்தர் நாட வேண்டியதில்லை, அது கணவராகவே இருக்கட்டுமே, அடிப்படை தேவைக்கு இன்னொருத்தர் நாட வேணாம் அப்படிங்கிற மாதிரியான இதை கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, இதுக்கு ஒரு பேர் நல்லா வச்சுருக்காங்க பாருங்கள், உரிமை தொகை. எஸ், அது ஒரு இதாக இருக்குது. ஏன்னா பெண்ணுடைய உரிமை இது. அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, எவ்வளோ பாடுபட்டுருக்கா. அந்த குடும்பத்தில் நம்ம பெண்களை தெய்வம் மதிக்கிறோம், பூஜிக்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறோம். அதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு உரிமையை கொடு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அரசாங்கமே தான் கொடுக்குற பணத்தை ஏதோ தர்மத்துக்கு கொடுத்தோம், இதாக கொடுத்தோங்கிற மாதிரி இல்லாமல் உரிமையாக கொடுக்குறாங்க. இது அந்த பெயர் மூலமாகவே அவங்களுடைய சுய கௌரவம் காப்பாற்றப்பட்டு இருக்கிறது அப்படி தான் நான் நினைக்கிறேன். அப்படின்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா இது ஒரு மெசேஜ், ஒரு செய்தியை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. அதாவது என்னென்னா, உங்களுக்கு உடைய உரிமைங்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் எப்படின்னு கேட்டாக்கா நெஞ்ச நிமிர்த்தி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? இப்போ யாருக்காவது நம்ம கொடுக்கும் பொழுது நாங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறத விட, இல்லைங்க இது உங்கள் பணம், நீங்கள் வச்சுக்கணும், நீங்கள் யூ டிசர்வ் இட் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ நல்லாயிருக்கும். இது அருமையான வகையில் அந்த பெயரே அதுக்கு ஒரு முழுமையான விளக்கத்தை அது கொடுத்துருச்சு. பெண்களுக்கு ஒரு சுய கௌரவத்தை இந்த 1000 ரூபாய் தேடி கொண்டு கொடுத்து விட்டது அப்படி தான் நான் நினைக்கிறேன். அடுத்து விடியல் பயணம். இந்த விடியல் பயணம்னு ஒரு திட்டத்தை அது எப்படி அவங்களுக்கு அது தோணுச்சுன்னு தெரில. ஏன்னா பஸ் நடத்துறது, டிரான்ஸ்போர்ட் நடத்துறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பொருளாதார சிந்தனை. அந்த பொருளாதார சிந்தனைக்கு செலவு பண்ணி தான் அதை போகணும், அந்த
பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நாம் செலவு பண்ணி தான் அந்த சலுகையை நாம் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் இருக்குது. நிறைய இடத்துல கன்செஷன்லாம் கொடுப்பாங்க, ஸ்கூல் பசங்க போகிறதுக்கு கன்செஷன் அப்படி இப்படிலாம் கொடுப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் மாற்றி பெண்கள் நினைத்தபடி நினைத்த நேரத்தில் யாரையாவது பார்க்கணும், ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும், அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த விடியல் பயணம் அதை வந்து சுலபமாக்கிடுச்சு. அருமையானது. அது ஆரம்பத்தில் கூட இதை பற்றிய கமெண்ட்ஸ்லாம் நிறையா வந்தது. இதெல்லாம் சாத்தியப்படுமா, இது இலவச பயணம் அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் ஓசிங்கிற மாதிரியெல்லாம் சில வார்த்தைகள் சொல்லப்பட்டு தேவையில்லாத வார்த்தை அப்படியெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இது நல்லா புரிய வச்சுட்டாங்க. எப்படின்னா இது ஃப்ரீ கிடையாது, ஃப்ரீடம். விடியல்ங்கிறதே வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்குல்ல. இருளிலிருந்து விடியல் நோக்கி பயணம் பண்ணுறது ஒரு அற்புதமான ஒரு இது. அப்போ இவங்களுடைய பயணம் என்பது இந்த பொருளாதாரத்துக்கே வந்து பயன்படுகிறது. ஏன்னா ஒருத்தங்க வந்து தங்களிடம் பணம் இல்லை அப்படின்ற காரணத்திற்காக இன்னொரு இடத்துக்கு போக முடியாமல் போவதால் அவங்களுடைய அந்த பொருளாதார ஆக்டிவிட்டி, அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து தடைப்பட்டு போய்விடுகிறது. ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. இங்கே வந்து கிளம்புறதுக்கு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஒரே ஒரு இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன், என்னுடைய அனுபவத்தை. பாலமேடுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து கொய்யாப்பழம் வந்து ரொம்ப அருமையாக கிடைக்கும். இந்த கொய்யாப்பழத்தை எல்லாம் ஒரு அம்மா எடுத்துகிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னு கேட்டாக்கா இவங்களுக்கு பஸ்ஸுக்கு காசு வேணும். அந்த இடத்துல வந்து அவங்க கொய்யாப்பழத்தை எடுத்துருக்காங்க, இங்கே கொண்டு போய் மதுரையில் விற்றுட்டாங்கன்னா அவங்களுக்கு பணம் வரும். ஆனால் இந்த பஸ்ஸுக்கு காசு யார் கொடுப்பாங்க? ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்மாவோட தைரியமாக அந்த கூடையை எடுத்துக்கொண்டு வந்து மதுரையில் இறங்கிறாங்க. இறங்கி விட்டதுக்கப்புறம் சந்தோஷமாக போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பயணம். இது நான் உதாரணமாக பார்த்த பயணம், யதார்த்தமாக பார்த்த பயணம். இது போல் எத்தனை பயணங்கள், எத்தனையோ கோடி பயணங்கள் இப்போ நடந்திருக்குது. அப்போ எவ்வளவு பயணங்கள் எவ்வளோ ஒரு பொருளாதார மேம்பாட்டுக்கு உதவி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணுது. இது வந்து ரொம்ப சரியான உதாரணமாக நீங்கள் சொன்னீங்க. உண்மையிலேயே பழக்கூடை அவங்க எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல விற்கிறாங்க. பல சூழ்நிலை காரணமாக அந்த ஒரு இடத்துல விற்க முடியலன்னு வச்சுங்க, அவங்க இன்னொரு இடத்துக்கு போய் விற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ தான் அவங்களுக்கு அந்த முழுமையான லாபத்தை சம்பாதிக்க முடியும். ஆனால் இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா திரும்பவும் காசு செலவு பண்ணணும். இதையெல்லாம் சுலபமாக்கி கொடுத்துருச்சு இந்த விடியல் பயணம். இது வந்து நம்ம பழக்கடைக்காரவங்களையும் சொல்லலாம், பூக்கடைக்காரவங்களையும் சொல்லலாம். இன்னும் பல்வேறு விதமான திருவிழா சமயத்தில் இன்னும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் கடைகளை போட்டு அந்த நேரத்தில் காசு பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த காசு வந்தால் தான் அவங்க குடும்பத்துக்கு அந்த வாரத்துக்கு சாப்பாடு கிடைக்கும். ஸோ அந்த லெவலில் இருக்கிறவங்கள இந்த விடியல் பயணம் வந்து ஒரு முழுமையான மாற்றத்தை கொண்டு வந்துடுச்சு. சாதாரணமாக வீடு வேலைகளுக்கு போகிறாங்க. அந்த வீட்டு வேலைகளுக்கு போகிறவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. அவங்க போகும்போது வீட்டில் வேலை செய்கிறதுக்காக ஒரு சம்பளம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கே இவங்களுக்கு பஸ்ஸுக்கு காசு செலவு பண்ணி போகணும். இன்றைக்கெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு அந்த மாதிரியாக வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிற சித்தாலாக இருந்தாலும் சரி, அல்லது வீட்டு வேலைகளுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, நர்ஸ் மாதிரி தொழிலில் இருக்கிறவங்க அவங்க வேலைகளுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, பல்வேறு விதமான பயணத்தை மேற்கொள்கிறவர்கள் இப்போது இலவசமாகவே இதை வந்து போகும்போது அவங்களுக்கு கையில் சேமிப்பு அதிகமாக இருக்குது. ஏறக்குறைய ஒரு சின்ன கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது கூட ஒவ்வொரு பெண்ணும் இது மாதிரி பயணப்படுற ஒவ்வொரு பெண்ணுக்கிட்டையும் 800 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு சேமிப்பு அவர்கள் கையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய விடுதலையை அவங்களுக்கு கொடுத்துருக்கு. ஆமாம், உழைக்கும் மகளிர் மிகப்பெரிய சிரமங்களில் பொதுவாக பாதைகளில் சந்திக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னாக்கா முன்னாடியில் நான் பார்த்துருக்கேன், ஷேர் ஆட்டோங்கிற இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் அதில் ஏறி மிகப்பெரிய விபத்தே ஆகிவிட்டது. அந்த ஷேர் ஆட்டோ அப்படிங்கிறதுல வந்து ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு அவ்வளோதான் அவங்களால செலவு செய்ய முடியும். அதனால் அவங்க அந்த அசௌகரியத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் இப்போ என்ன கேட்டாக்கா உரிமையாக பஸ்ஸில் ஏறி அவங்க பஸ்ஸுக்கு போகிறாங்க, அடுத்த பஸ் ஏறி போய் அப்படி போயிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டவுன் பஸ்லேயே நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் நீங்கள் டவுன் பஸ்லேயே வந்துடலாங்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஒரு பெண் வந்து நினைத்தால் இவ்வளோ தூரம் பயணம் செய்யலாம்னு. ஆக இந்த இடத்துல பார்த்தோம்னா பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தை இந்த விடியல் பயணம் கொடுத்துருக்கிறது. இதன் மூலமாக என்னென்னு கேட்டாக்கா டிராஃபிக்லேயும் வந்து எத்தனையோ வாகனங்கள் இப்போ 2 வீலரில் போகணும் அப்படிங்கிறத தவிர்க்க முடியும். இது பொது பஸ் இருக்குது. ரெண்டாவது சமூக சமத்துவம்.
எல்லாரும் பஸ்ஸில் வந்தாச்சுனாக்கா அங்கே தான் சமத்துவம் உண்டாயிருது இல்லையா? ஸோ அது ஒரு அற்புதமான ஒரு எண்ணம். ஒரு திட்டம் தான், ஆனால் அந்த திட்டத்துக்குள்ளே இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது என்பதை பார்க்குறோம். இது வந்து நம்ம நாட்டிலேயே ஒரு முன்னோடி திட்டமாக போயிடுச்சு. இப்போ இதை பார்த்து மற்ற மாநிலங்களிலும், இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்கள்லேயும் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டேட்லேயும் நினைக்கிறேன் டெல்லியில் கொண்டு வந்துட்டாங்க. டெல்லியில் அந்த இதுக்கு வந்து என்ன கேட்டாக்கா சஹிலி கார்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த கார்டு வந்து என்ன கேட்டாக்கா நீங்கள் ஆதார் கார்டோட லிங்க் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதில் சில சிரமங்கள் இருக்குது, அது ஒரு பக்கம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சக்தின்னு ஒரு ஸ்கீம் கர்நாடகாவில் பெண்களுக்கு இதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அது அடுத்தாப்பில் இப்போ தெலுங்கானா இந்த மாதிரி வந்துட்டு இது நாடெங்கும் பரவணும். இது வந்து தயவு செய்து பொதுவாக நம்முடைய சிந்தனைகளை ஏற்றிக்கக்கூடாது. இது இலவசங்கிற எண்ணத்தையே ஏற்றிக்கக்கூடாது. காரணம் கேட்டாக்கா ஒரு நாடு திட்டம் வரைவு, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எப்படி பிளானிங் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த மக்களை எந்த அளவுக்கு ஒரு ரிசோர்ஸாக பயன்படுத்தணும். அப்போ இவங்க இங்கே முடங்கி கிடக்கிறதை விட இவர்கள் பயணம் செய்து அந்த இடத்துக்கு போகிறதுனால எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த பயணத்துக்கு நம்ம உதவி செய்கிறோம். இந்த பயணம் ஒரு தடங்களாக இருந்து விடக்கூடாது, பயணத்தை வந்து நிறுத்திடக்கூடாது, பயணம் தொடரட்டும் என்கிற அடிப்படையில், அதுவும் ஒரு இருளிலிருந்து வெளிச்சம் நோக்கி ஒரு விடியல் பயணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான திட்டமாக தான் இதை பார்க்குறோம். தமிழ்நாடு தலை நிமிர்கிறது என்று சொல்லிக்கொள்ளலாம் பெருமையாக. இந்த திட்டத்துக்கு வந்து அவங்க வந்து பெண்ணாக இருந்தால் மட்டும் போதும். அவங்க பணக்காரவங்களா, ஏழையா, நடுத்தர வர்க்கமா, வேலைக்கு போகிறவங்களா, வேலைக்கு போகாதவங்களா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது ஒரு நல்ல திட்டம். இந்த நல்ல திட்டத்தை நடத்தி கொடுத்த தமிழக அரசுக்கு நன்றி. இது வந்து ஒரு முன்னோடி திட்டம், இந்த நாட்டுக்கே முன்னோடியாக இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆமாம், இது ஒரு சமத்துவத்தை நிலைநாட்டும் திட்டமாகவும் பெண்களை முன்னேற்றுவதற்கு அல்லது பெண்களை உற்சாகப்படுத்துவதற்கு ஒரு அற்புதமான திட்டமாகவும் இருப்பதாகத்தான் நாம் பார்க்கிறோம் இல்லையா? இந்த பகிர்வு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த பகிர்வை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நீங்கள் கொடுக்கும் ஆதரவிற்கு நன்றி. வணக்கம். தொடர்வோம், பகிர்வோம். நன்றி.